ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கப்புறம் சரி பழைய ஃப்ரிட்ஜில் இந்த பொருளெல்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தது தான். என்னென்ன பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பழைய ட்ரைவே எனக்கு இருந்துச்சு. அப்படியே அதில் கட் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கிறதுலாம் இருக்குது. பூண்டு எப்போயுமே நான் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு காட்டியிருக்க வீடியோலாம் அதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுவுமே பூண்டு மிச்சம் உள்ளதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுவுமே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு மாதம் மேலே ஆகுது. ஸோ இப்போ தான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியணும்ல. சரி, ஃப்ரிட்ஜோட கண்டிஷன் ஸோ நல்லா இருக்கனால தான் இப்போ வீடியோ போடுறேன். இது வெந்தய முளைக்கட்டி பயிறு. இதுவுமே இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணுமே கூட சாப்பிட்லாம். கோல்டாக இருக்கவங்க சாப்பிட வேண்டாம். அப்புறம் வந்து பச்சை பயிறு, சுண்டல், கருப்பு சுண்டல் எடுத்துனே இதுவே முளைக்கட்டுறதுக்காக டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம அலசி நம்ம ஒரு நாள் கொஞ்சம் ஊற வச்சுட்டோம்னா முளைக்கட்டி நம்ம அதை அலசிட்டு வச்சுட்டோம்னா முளைக்கட்டிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 4-5 நாளே கட்டிடும். நம்ம தேவைப்போ எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி மால்ட்டு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இதுதான் பாக்ஸில் கண்டெய்னர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டேட்ஸு, இது ப்ரெட்டு. இதெல்லாம் ஆல்ரெடி பழைய ஃப்ரிட்ஜில் உள்ளது தான். இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக நான் வாங்கினதுக்கப்புறம் போடுறேன். இது வந்து கிரேப்ஸ், அந்த பிளாக் இது பார்த்திங்கன்னா திராட்சை, அது சோயா சில்லி சாஸு, அப்புறம் பாதாம் பருப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த சாஸ் பாட்டிலே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாட்டிலாம். இது வந்து ஆரஞ்சு பவுடர் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். இது பேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்காக பறித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாக்கணும். அதில் பிக்கு, அத்திப்பழம், திராட்சை, வால்நட்டு, முந்திரி, அப்புறம் இது எண்ணெய், அப்புறம் மருதாணி, இது கோனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பாவும் பைட்டி தான். மற்றது எல்லாமே அந்த பழைய ஃப்ரிட்ஜில் உள்ளது. இது வந்து பீட்ரூட், அந்த மால்ட்டு பார்த்திங்கன்னா காலியாக போகுது, அதுதான். மற்றபடி எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த முட்டை, அந்த மாவு பாக்கெட்டு தான். அப்புறம் இந்த ஆல்ரெடி இந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ் இதில் வச்சுருக்கேன். எல்லாமே இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராஸாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் பாக்ஸ் ஆல்ரெடி கண்டெய்னர் வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் 2 மட்டும் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சின்ன பாக்ஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. நம்ம அந்த இது வாங்க பார்த்திங்களா, பிரியாணி அந்த மாதிரி அதோட பாக்ஸ் தான். இது வந்து ஃப்ரிட்ஜு நான் வாங்கியிருந்த கண்டெய்னர் வாங்கியிருந்தேன்ல, அதுதான். இது 3 மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் தக்காளி இதெல்லாம் கட் பண்ண வச்சது. ஆல்ரெடி 1 கிலோ கோஸ் வாங்கினது, பேலன்ஸ் இது மூடி வச்சாச்சு. இது வந்து கொத்தமல்லி ஃபுல்லுமே வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பிளிங்கிட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் அதெல்லாம் ஆன்லைனில் வாங்கும்போது ₹1 கொத்தமல்லி அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ நிறைய கிடச்சிது. அதுமாரி வாங்கி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஒரு கிளாத் போட்டு இல்லை டிஷ்யூ போட்டு வச்சாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை இது எல்லாமே சின்ன பாக்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சைடு உள்ள வந்து இப்போ ரேக் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கணும். ஆல்ரெடி இப்போதைக்கு ஆரஞ்சு, இந்த